ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் குருமா பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ நறுக்கியிருக்கேன் நீட்டாக. அப்புறம் வந்து கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸ். உங்களுக்கு வந்து என்னென்ன காய்கறி தேவைப்படுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெங்காயம், தக்காளி. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். காலிஃப்ளவருக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடு பண்ணோடனே அது போட போகிறேன். பார்த்தோன்னா தாளிப்புக்கு நான் வந்து பட்டை, கிராம்பு, பூண்டு. இங்கே காலிஃப்ளவர் கொதிக்குது பார்க்குறீங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஃப்ரை ஆகிறது பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டு இது பண்ண போகிறோம். காலிஃப்ளவரை வந்து நல்லா வந்து வேக வச்சாச்சு. நல்லா வதங்கிறது பார்ப்பீங்க. கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம், தக்காளி இது பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த கரம் மசாலா போட்டுக்கலாம். அரை சிட்டிக்கு போட்டு இது பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா இது ஆனோடனே நம்ம காய்கறி போட்டு நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி அது வந்து நல்லா கொதித்து வேக வச்சதுனால உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ போட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா போட்டால், பச்சை மிளகா போட்டால், லைட்டாக காரப்பொடி தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா குருமாவுக்கு தேவையான இது வந்து திக்னஸ்க்கு வந்து உடச்ச கடலை, தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் கொதிச்சுட்டு இருங்க. நம்ம குக்கரில் பண்ணுறதுனால சும்மா இது போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். தென் நம்ம அரைச்சி வச்ச இது போட்டு கொதிக்க விட்டால் குருமா ரெடி. இப்போ நல்லா இது கொதிச்சிச்சு. இது நல்லா எல்லா காயும் வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த நம்ம அரைச்சி வச்ச திக்னஸ் போட போகிறோம். இப்போ வந்து திக்னஸ் போட்டாச்சு. கல்லுப்பு போட்டிருக்கேன். உப்பு, எண்ணெய், காரம் எது தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன். எல்லாம் ஒரு சிட்டிக்கை, அரை சிட்டிக்கை தான் போடுவேன். இப்போ பார்க்குறீங்க, இது போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக சாலிடாக இருக்குது. தண்ணி விட்டு இப்போ கொதிக்க போகிறோம். இது நல்லா கொதிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக மூடி வைக்கலாம். மூடி வச்சோடனே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இது கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்ப்பீங்க. குருமா ரெடி. இப்போ இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்னா இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். பாய்.